வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100 நாள் நல்லாட்சியை கொண்டாடும் விதமாக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் SR மாதவன் தலைமையில் வடசேரி அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். எங்க ஏரியால வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. என்னன்னு கேட்டா தெருவிளக்கு இல்லைன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. இவ்வளவு கால ஆட்சியில ஒரு நம்ம ஏரியா ஒரு தெருவிளக்கு எரியலன்னு சொல்லி வந்து கூப்பிட்டாங்க. நான் போய் பார்க்க போனேன். அது தெருவிளக்கு இருக்குங்க, அது ஃபியூஸ் ஆகி போயிருக்கு. அப்போ நான் கழகத்தோட அவங்கள்ட்ட சொன்னேன், நான் வந்து ஈஓட்ட பேசி உங்களுக்கு பண்ணித்தாரேன்னு சொன்னேன். பக்கத்தில் எனக்கு என் கழகத்தோழர் ஒருத்தர் சொல்றாரு, ஆனால் இது எவ்வளோ ஆகும்னு கேளுங்கன்னாங்க. 500ரூவான்னாங்க. ஆனால் நாங்களே போட்டு கொடுத்துருவானே, ஈஓட்டெல்லாம் நீங்கள் பேசாதீங்கன்னு சொன்னேன். இது தளபதிக்கு மட்டுமே சேர்ந்த கூட்டம், தளபதிக்கான சேர்ந்த கூட்டம், தளபதிக்கு மட்டும்தான் இது நடக்கும். இது மட்டும் இல்லை, எல்லா ஒன்றிய செயலாளர்களும் நான் வந்து பாராட்டி தான் ஆகணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கழகத்துக்காகவும் தளபதிக்காகவும் உழைச்சி இன்னைக்கு ஒவ்வொரு வார்டு ஒவ்வொரு ஊராட்சியிலையும் போய் என்னென்ன நடக்குதுங்கிற பார்த்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. நான் அதை எடுத்து அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் அந்த வேலையை உடனடியாக செய்து முடிக்கிறோம். இந்த வேலையை செய்து முடிச்சாலுமே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இது எங்களுடைய திட்டம், எந்த திட்டமா இருந்துட்டு போட்டு அது யாருக்கு ஆட்சியில் நடக்குது, தளபதி ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும், தளபதிக்காக மட்டும்தான் அது நடக்கும். தளபதி இருக்கிறது வரைக்கும் நம்ம நாட்டு மக்கள் எந்த விஷயத்துக்கும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கினேன். இன்னொரு விஷயமும் நான் என்னுடைய அண்ணன் கேட்டுடுங்கண்ணே, இது நீங்க தான் பேசணும். அதாவது ஒரு அந்த இடத்த குறிப்பிட விரும்பல, அந்த ஏரியாவில் எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம கழகத்தோழர் வந்து அது அவருக்கு தெரியும். கழகத்தோழர் வந்து மனு கொண்டு கொடுப்பாரு. 2-3 ட்ரிப்பு மனு கொடுத்தாங்க. அந்த லைட்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு விட்டாங்க. 4வது ட்ரிப்பு மனு கொடுக்கும்போது கவுன்சில் வைக்கணும், அதுக்கு ஃபண்டு பாஸ் ஆகணும், அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. எங்களுக்கு கவுன்சிலும் தெரியாது, ஃபண்டும் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் மக்கள் மட்டும்தான். தலைவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு, எதனாலும் செய்து கொடுக்கணும்னாங்க. ஆனால் அன்னைக்கு சொல்லி எங்கள் கழகத்தோழர்கள் லைட்டை போட்டது போல ஓடையை ரெடி பண்ணி கொடுத்த போல இதையும் பண்ணி கொடுத்துருவாங்களோன்னு நினச்சி அடுத்த நாளே அங்கே மோட்டர் ஃபிட் பண்ணி அந்த இடத்துக்கு தண்ணீர் வர வச்சு இந்த திட்டம் நாங்கள் தான் பண்ணணும்னு சொன்ன கூட்டங்கள்லாம் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இனி ஒரு 5 மாதம் மட்டும்தான் உங்கள் இதாக இருக்கும். 5 மாதம் கழியும் போது நகராட்சியும் சரி, மாநகராட்சியும் சரி, வார்டும் சரி, ஊராட்சியும் சரி, தளபதியோட கோட்டையாக தான் இங்கே இருக்குமே தவிர நீங்கள் 25 ஆண்டு காலத்துக்கு நீங்கள் எந்த இதையும் எதிர்பார்க்காதீங்க. நான் இப்போ சொல்லிட்டேன், 25 வருஷத்துக்கு நீங்கள் எதையும் எதிர்பார்க்காங்க. மக்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், நல்லது தான் நடக்கும். இப்போ இருக்க அதிகாரிகள் எல்லாமே வந்து தளபதியோட இதாட்டே மாறிட்டாங்க. தளபதி என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் செய்வேன்னு சொல்லிருக்காங்க. அதை தான் நடந்துட்டு இருக்கு. நான் கொடுக்குற மனுக்கெல்லாம் எனக்கு உடனடியாக தீர்வு தராங்க. இதுக்கு நான் இந்த அதிகாரிகளுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம கடமை அந்த தலைவர் சொன்ன வழிதான்.
சொல்லல செயல் இருக்காங்க. நமக்கு இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. எந்த அதிகாரம் இருந்தாலும் பாமரப்பட்ட என் தோழர் வந்து ஒரு மனு கொடுத்து இதை முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் முடிச்சு தான் கொடுத்துருக்கோம். அந்த நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு நடைபெறாத எந்த விஷயமா இருந்தாலும் மனுவை கொண்டு வராங்க. ஆனால் அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது. ஆனால் தளபதி சொன்ன ஒரே வார்த்தை தான், எந்த விஷயம் நடக்குமோ அதுக்கு தான் நீங்க வாக்குறுதி கொடுக்கணும், நடக்காத விஷயத்துக்கு வாக்குறுதி கொடுத்து கெட்ட பேர் எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கும் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். அதான் சொல்லிட்டேன்ல, அடுத்த உள்ளாட்சி தேர்தல் முடியும் போது இங்க தாவேக்கா கோட்டையாக தான் நம்ம கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் இருக்கணுங்கிறது வந்து இங்கோட நிர்வாகிகளுக்கும் ஒன்றியத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். எவ்வளவு தூரம் உழைக்கீங்களோ அவ்வளவு தூரம் உழைச்சி வெற்றி தேடி கொடுங்க. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537